जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादि सेवितं कपित्थ जम्बो पलसार पक्षितम उमासुदं सोக विनाश कारणम नमामि विघ्नेश्वर பாதபங்கஜம்। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்। நான் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன்। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன்। இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள்। இந்த காணொளியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன்। எந்த எழுத்துக்களால் ஆரம்பிக்கக்கூடியவர்களால் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்। செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஃபுல்லா பாருங்க। உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க। உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கேளுங்க। அதே போல உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் மாசத்துல எந்த கிரக நிலைகள் அடிப்படையில நம்ம இந்த ராசி பலன்களை நம்ம சொல்றோம்னா, கோச்சார ரீதியாக 1/9/2026 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷத்துல சந்திரன், அதே போல மிதுனத்துல செவ்வாய், அதே போல கடகத்துல குரு உச்சமாகிறார், சிம்மத்துல சூரியன் புதன் கேது, கன்னியில ஜாதகத்துல சுக்கிரன், அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராசிகளுக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம நிதானமா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, செய்யணுங்கிற விஷயத்தை விட எந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது, எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியம்। அதாவது பேசுறதை விட எந்த இடத்துல பேசணும் நுண்ணறிவோட நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட்। இந்த இடத்துல இந்த சார்ந்த இடத்துல நம்ம பேசினா நம்மளோட விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்। இந்த இடத்துல பேசினா நமக்கு சரியா இருக்குமா, அந்த இடத்துல பேசணும்। லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடாது, சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது। ஸோ அப்போ மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க। மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் அப்போ செப்டம்பர் மாதம்னு வரும்போது நீங்கள் எதில் கவனமாக இருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, பண்ணாமல் யாரும் கிடையாது, சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க। அது சில பேருக்கு பெருசாக தலையில் வந்து விழுந்துடுறது, சில பேருக்கு ஏதோ சமாளிச்சிடுறாங்க, அவ்வளவுதான்। அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்। பொது ராசி பலன்கள்ல கணவன் மனைவி, சில பேருக்கு வந்து சின்ன பேச்சுவார்த்தை பெரிய விவாகரத்தா மாறிடுறது, குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு படிப்புல ஒரு தடங்கள் வருது, அரசியல் ரீதியா இருப்பவர்களுக்கு நிறைய ஏன் இந்த வருஷத்துல நிறைய தோல்விகள் நிறைய வருது। அரசியல்ல இருப்பவர்களுக்கு சில பேருக்கு, நான் எல்லாரையும் சொல்லல, சில பேருக்கு ஏன் அரசியல் ரீதியாக பல தோல்விகளை சந்திச்சுட்டே இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்। அப்ப செப்டம்பர் மாசத்துல என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணணும், கிரகநிலைகள் என்ன சொல்றது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம்। அதனால வாங்க 12 ராசிக்குள்ள போவோம்। கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। கடைசி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தால் இமீடியட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்। உங்க சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்கலாம்। சுபம், வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க। தனுசு ராசி நேயர்களை, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு செப்டம்பர் மாதம்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, புராண நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி। தனுசு ராசி பொறுத்தளவுக்கு செப்டம்பர் மாசம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு போராட்டமான சூழ்நிலையில தான் போயின்னு இருக்கு। ஒன்னும் ஏண்டா அப்படிங்கிற மாதிரிதான் சில நேரத்துல இருக்கு। சில பேருக்கு வந்து உண்மையிலே தனுசு ராசின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு 60% சில பேருக்கு நல்லா இருக்குங்க, 60 to 70% கூட எடுத்துக்கோங்களேன்। சில பேருக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டா கொண்டு போயிடுறாங்க। சில பேருக்கு இந்த 40% இருக்கு பாத்தீங்களா, இந்த நட்சத்திர ராசியில இருப்பவங்களுக்கு ஏண்டா இருக்கும் வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்। இப்படித்தான் வாழ்க்கை போகுமா, இல்ல நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, இல்ல நம்மளோட சூழ்நிலை என்னதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்। சில பேருக்கு உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்கும்। அதாவது ஒரு இதுக்கு செத்த பாம்பு அடிக்கிறது அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதுலையுமே ஒரு இது இல்லாம இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க। சூசைட் பண்ணிக்காத ஒரு குறை தான் அந்த மாதிரி எல்லாம் மன உளைச்சல், அதாவது எப்படி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடுச்சு ரொம்ப। என்னடா வாழ்க்கை இது, அது உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி அதிக பாதிப்பை தந்துருச்சு। அது வேலை விஷயத்துல உங்களை புறம் சொல்லி, உங்களுக்கு நீங்க செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லி பிரச்சனைகள் வருது। இதெல்லாம் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்। நீ தப்பே பண்ணல, ஆனா உன்னை வந்து டெர்மினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு। தொழில் விஷயத்துல அதே மாதிரிதான்। பெண்களுக்கு வேலை விஷயத்துல மேக்சிமம் எவ்வளவு டென்ஷன் கொடுக்கணுமோ, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்து அடுத்த ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்க ஒரு டயத்துல வேலையை வேண்டாம் தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும்। கவனமா பார்த்துக்கணும்।
குடும்பம் சம்பந்தப்பட்டது, கொஞ்சம் ஃபேமிலி, இதனாலேயே ஃபேமிலியில சண்டைகள் வருது, சிறு சிறு பிரச்சனைகள் சமாளிச்சுக்கிறீங்க. திருமணம், மறுமணத்திற்கு மறுமணம், சில விஷயங்கள்லாம் கூடி வருது. சொத்து சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். மாணவ மாணவிகள் சோசியல் மீடியா இல்லாம நல்ல நல்ல இடத்துல நல்ல படிப்பு பாத்தீங்கன்னா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தேவையில்லாத சோசியல் மீடியாஸ்லாம், இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தா இன்னைக்கு காலகட்டத்துல நிஜமா சொல்றேன், நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், சோசியல் மீடியாவை நான் திறந்து நம்ம பாக்குறோம், ஏதாவது சில விஷயங்கள் பாக்குறோம்னு அருவருப்பா இருக்கு. எதை திறந்தாலும் பொய் ஏன்டா பாக்குறோம்னு இருக்கு. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. மாணவ மாணவிகள் சோசியல் மீடியாஸ்ல கூடியமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க, மற்ற விஷயத்துக்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா அசிங்கமா இருக்கு பாக்குறதுக்கு, அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. சில சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை, ஆனா சில விஷயங்கள் அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது, மன்னிச்சுக்கணும். இருந்தாலும் சிலர் பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது சில பேருக்கு அது பழகிடும், பார்த்து பார்த்து சில பேருக்கு அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க சில பேர். ஆனா சில விஷயங்கள் பார்த்துக்கிறது நல்லது. சீனியர் சிட்டிசன் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கு, உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் தேடி வரும். பெண்கள் சம்பந்தப்பட்டவர்கள் வேலையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பொறாமை, உங்கள் மீது அதிகமாக பொறாமைப்பட்டு உங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். அண்டை வீட்டாரிடம் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, பொறுமையா நடந்துக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல சண்டை வரும். ஏதோ உங்களை ஒரு கெடுதல் சுத்தி வந்துன்னு இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த மாத ராசி பலனை வச்சு பார்க்கும், ஏதோ சம் பிளாக் மேஜிக்கோ, ஏதோ ஒரு கெடுதல் மனதை நெருடி கொண்டே இருக்கிறது. சரியான தூக்கம் கிடையாது, ஏதோ எங்கேயோ தப்பு நடக்குது, ஆனா தெரியுது, ஆனா அது இன்னும் முழுமையா சில விஷயத்த கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்றது. சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ணுங்க, குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க. கூடியமான வரைக்கும் சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் தட்சிணாமூர்த்தி மாசரை அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்க. சிறப்பா இருங்க. வாழ்க வளமுடன்.